வணக்கங்க நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி வயசு. நமக்கு மட்டும் பிரச்சனைகள் எங்கே தான் டிசைனாக வரும்னு தெரியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொலீரோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பொலீரோவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது தண்ணி வந்து லீக் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹை ஆகிருச்சு. அப்புறம் நம்மளோட ரேடியேட்டர் திறந்து பார்த்தா தண்ணியே இல்லைங்க. என்னடான்னு பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா பேக்கிங் இருக்குது பார்த்திங்களா, வாட்டர் பம்ப் பேக்கிங், அதில் வந்து லீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போகுது. சரி, பேக்கிங் மட்டும் தானே மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா மெக்கானிக் என்ன கூப்பிட்டு வந்திருந்தோம். நமக்கு எப்போ போல் ரெகுலராக வேலை செய்வார் பார்த்திங்களா, அவர் தான். அவரை கூட்டிகிட்டு வந்து சரி பேக்கிங் கழட்டலான்னு சொல்லிவிட்டு பேக்கிங் கழட்ட ஆரம்பித்தார். அதில் பேக்கிங் கழட்டும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டர்லேருந்து ஒரு பம்பு மாதிரி போகுங்க, ஓஸு, அதை கழட்டணும். அதுக்கப்புறம் அது கீழே ஒரு சின்னதாக இன்னொரு பம்ப் மாதிரி ஒன்று போகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர் கீழே தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த பம்பு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு பைப் காடி மாதிரி இருக்கும். அந்த பைப் காடி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே போச்சு. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த நேரம் தெரியுதுங்களா உங்களுக்கு, அது ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மட்டும் இல்லைங்க, பம்பே ஃபுல்லாக மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பம்புனா பார்த்திங்கன்னா 3 இது வருங்க, 3 பேக்கிங்கோடு சேர்த்து ஒரு இந்த செட் அசம்பிளியே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சரி, செலவு தான், நம்ம பேக்கிங் மட்டும்தான் மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா சரி நம்ம போய் டவுனில் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுக்க சொன்னேன். கழட்டிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதில் இந்த 3 இதுவுமே வந்து மாட்ட போடும். என்னடா 3ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹோல்ஸ் இருக்கிற பேக்கிங் செட்டோட ஒன்று, அதுக்கப்புறம் இந்த 3 ஹோல்ஸு பேக்கிங் செட்டு இது, அதுக்கப்புறம் வந்து உள்ள தெர்மோஸ்டாட் இருக்கும் பார்த்தீங்களா. தெர்மோஸ்டாட்னு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம கூலிங் தண்ணி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி இதுதாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அந்த ரேடியேட்டரை வந்து ஹீட்டை வந்து தவிர்க்கிறதுக்காக பயன்படும். இது அப்படியே ஃபுல்லாக செட்டாக வாங்கணும்னு சொல்லிட்டாரு. நமக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி அப்பப்போ ஏதோ ஒன்று செலவு வச்சுட்டே இருக்குது. அதனால் சரி வாங்கிட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கழட்டியாச்சுங்க. ஃபுல்லாக கழட்டி வச்சாச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து வாங்கிட்டு வரணும், டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருந்து அப்படி அவர்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்த, அவரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு அப்படி பாருங்கள், பழசுக்கு புதுசுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மூலையில் இருக்கிறத பிஞ்சு போச்சு. இந்த புதுசாக மாட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நட்டு பக்கத்தால் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த அலுமினியம் பைப் மாதிரி இருக்குது பாருங்க, அவுட்ரு நீட்டிட்டு, அதுதான் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அந்த ஒரு போனதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மாட்டுறோம். இது எதனால் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டரில் வந்து நம்ம வந்து வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றி ஓடுற பார்த்திங்களா, அது மிக மிக தவறான விஷயம்னு சொல்லலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் ஊற்றணும், சரி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. டிஸ்டில் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்க்லாம் இருக்குங்க. அந்த டிஸ்டில் வாட்டரை வாங்கி அந்த டிஸ்டில் வாட்டர் தான் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடியேட்டருக்கு பயன்படுத்தணுங்க. அப்படி பயன்படுத்தினோம்னு வச்சுக்கல, இந்த சால்ட் கண்டென்ட் வந்து ஆட் ஆகிறது, அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தவிர்க்கலாங்க. இதுக்கு உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட் மோட்ரு வந்து உள்ளே இருக்குங்க. அதாவது வாட்டர் பம்புக்கு உண்டான மோட்ரு வந்து உள்ளே இருக்குது. அந்த வாட்டர் பம்ப் போச்சுன்னா இதை விட செலவு ஜாஸ்தி வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த வாட்டர் பம்ப் லீக்கிங் பேக்கேஜோட இது தான். தெர்மோஸ்டாட்டை வந்து அப்படி மேலே நோக்கி பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து அந்த 4 ஹோல்ஸ் இருக்கிற பேக்கிங் இதை வச்சுட்டு நம்ம நட்டு போட போகிறோம். அது போட்டு முடிச்சாச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகிரும். சரி, வாட்டர் பம்பு வேலை முடிஞ்சுன்னு நமக்கு அப்பாடா பெருமூச்சு விட்டோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கானிக்கனை வந்து ரேடியேட்டர் திறந்து பார்த்துட்டு உள்ளே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் நிறைய அடைப்பு இருக்குதுங்க, நான் ரேடியேட்டர் கழட்டி தரேன், நீங்கள் போய் கோயம்புத்தூர் உட்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுற இது இருக்குது, அங்கே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. சரி, அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் மாட்டி விடுங்க, ஏன்னா நமக்கு டவுனுக்கு வந்து அர்ஜென்ட்டான ஜோலி இருக்குது, அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. நம்ம வண்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் வந்தது தெரியும். அது நமக்கு ஃபேவரட்டான வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கும்போது நம்ம அதை விட்டு கொடுக்க முடியாது. செகண்ட் ஹேண்ட் வண்டி, பழைய வண்டிங்கும்போது வேலைகள்லாம் வரது சரி. ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா ஒரு இடைவேளை விட்டு செய்யும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சாட்டிஸ்ஃபைடாக ஆயிரும். ஒரே முட்டை செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி லீக் ஆகுதான் டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறாருங்க. தண்ணி வந்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த லீக் இருந்துச்சு. அது மெயினாக அந்த பேக்கிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்திங்கன்னா, வண்டியில் ரேடியேட்டர் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி தண்ணி கிட்டத்தட்ட 1 பக்கெட் தண்ணியே பார்த்திங்கன்னா ரேடியேட்டரில் பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுன்னா எந்த ஒரு லீக்கும் இல்லை. சரி, எதுக்கோ ஒரு டைம் காலையில் ரேடியேட்டரில் எப்படி இருந்தாலும் கம்மியாகுங்க தண்ணி, கொஞ்சம் ஊற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, லீக் ஆகலை.
காலையில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில்னு வாங்கிட்டு வந்துருந்துங்க. நம்ம ரேடியேட்டர் எப்படி தான் சுத்தம் பண்ணுவோமாச்சு, அதனால் கூலண்ட் ஆயில் ஊற்றுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 1 லிட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கேன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரேடியேட்டருக்குள்ளே ஒரு காவாசி ஊற்றியாச்சுங்க. ஏன்னா நம்ம ரேடியேட்டர் க்ளீன் பண்ணும்போது மீதி வந்து கூலண்ட் ஆயில் வாங்கி ஊற்றி ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சுங்க. இதுக்கு மொத்தம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ரூபா ஆயிடுச்சுங்க தெர்மோஸ்டாட்டு